ஹலோ வெல்கம் பேக். இது வரைக்கும் இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஜாயின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின் ஒன்று பார்க்க போகிறோம். செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் என்னென்னா, ஒரு டேபிளோடைய காலம்ஸ் அந்த டேபிளோடைய காலம்ஸோடையே ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். எதுக்கு அப்படின்னா, இது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு டேபிள் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள். அதில் வந்து செக்ஷன் நேம், அந்த செக்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டேட்டா. ஸோ இதில் 8 கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சின்ன சினாரியோ ஒன்று சொல்கிறேன். அந்த சினாரியோ மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கொரி பார்த்தோம்னா நமக்கு புரியும். நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் காம்படிஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு காம்படிஷன் நம்ம நடத்த போகிறோம். அதுக்கு நம்ம ஷெடியூல் போட போகிறோம். ஆனால் அந்த ஷெடியூலில் நம்ம எல்லா கிளாஸ்லையும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க மாதிரி எல்லா வகையிலையும் வேல்யூ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், 39 ஸ்ட்ரென்த் இருக்கிற கிளாஸோட 50 ஸ்ட்ரென்த் இருக்க கிளாஸை வந்து போட்டி போட சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் இங்கே ரொம்ப அதிகம், இங்கே ரொம்ப கம்மி. ஆனால் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்கிற வேல்யூஸை வந்து போட்டி போட வைக்கலாம். அதாவது 40யும் 39யும் போட்டி போட வைக்கலாம் ஷெடியூல் போடும்போது. 42ம் 39யும் போட்டி போட வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷெடியூல் போடுறதுக்கு நமக்கு வந்து இந்த டேபிளை ஜென்ரலாக பார்த்து போடுறத விட, இந்த செக்ஷனுடைய கவுண்ட்டை ஒவ்வொரு செக்ஷனோட கவுண்டோடைய கம்பைன் பண்ணி டிஸ்பிளே பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ஏ கிளாஸோடையது, பி கிளாஸோடையது, ஏ கிளாஸோடது, சி கிளாஸோடையது, ஏ கிளாஸ் டி, ஏடி, ஏஇ, ஏஎஃப், ஏஜி, ஏஹெச், அப்புறம் மறுபடியும் பிஏ, பிசி, பிடி, இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வச்சா நமக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வர்றது தான் செல்ஃப் ஜாயின். இப்போ அது செல்ஃப் ஜாயின்ங்கிறது கீவேர்டு கிடையாது, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி போன போகிறோம். எப்படின்னு பாருங்க. செலக்ட் ஏ டாட் செக்ஷன் நேம். ஏங்கிறது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நேம் கமா ஏ டாட் ஸ்ட்ரென்த் கமா பி டாட் ஸ்ட்ரென்த் பி டாட் செக்ஷன் நேம். ஸோ இதில் என்ன சொன்னோம், ஒரு டேபிளோடைய காலம்ஸ் அந்த டேபிளோடைய காலம்ஸோட கம்பைன் ஆக போகுது. ஸோ இது வந்து நம்மளோட டேபிள் தான், ஏங்கிற பேரில் கால் பண்ணுறோம். இதுவும் அதே டேபிள் தான், பட் பிங்கிற பேரில் கால் பண்ணுறோம். இது ரெண்டையும் இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரம் கிளாஸ் as a இன்னர் ஜாயின் கிளாஸ் as b. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ மிச்ச எல்லா வேல்யூவோடையும் கம்பைன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இங்கே இருக்க செகண்ட் வேல்யூ அடுத்த எல்லா வேல்யூவோடையும் கம்பைன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். அடுத்த தேர்ட் வேல்யூ அடுத்த எல்லா வேல்யூ, அதாவது ஏவும் பியும் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும், ஏவும் சியும் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷெடியூல் போடுறதுக்கோ இல்லை இந்த கம்பேரிசன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது ஒரு சினாரியோ, அவ்வளோதான். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், செக்ஷன் ஏ வித் ஏ வித் பி, ஏ வித் சி, ஏ வித் டி, ஏ வித் இ. ஸோ ஏ செக்ஷனோட மிச்சம் எல்லா செக்ஷனும் இது வரைக்கும் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இந்த ஷெடியூல் போடுறதுக்கு. அடுத்தது பி வித் எல்லா கிளாஸோடையும், மறுபடியும் சி வித் எல்லா கிளாஸோடையும். ரைட், ஓகே. இதில் வந்து எப்படி ஷெடியூல் போடுறது எப்படி ஈஸியான்னு நீ கேட்குறீங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த லைன் பாருங்கள், ஏ கிளாஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி டிஸ்பிளே இருக்குது. இது நம்ம கன்ஃபியூஷன் ஏற்படுது. நம்ம ஒரு கண்டிஷன் வைப்போம், இந்த செக்ஷன் நேம் இந்த செக்ஷன் நேம் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்குமா? ஆன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் போடுவோம்ல ஜாயினில், ஆன் ஏ டாட் செக்ஷன் நேம் நாட் ஈக்குவல் டு பி டாட் செக்ஷன் நேம். அவ்வளோதான். இப்போ ரெண்டு செக்ஷன் ஈக்குவலாக வராது. ஏ வித் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பி கிளாஸோட எது வரைக்கும் இருக்குது? ஹெச் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனோடையும் கம்பேர் பண்ண முடியுது. ஸோ இதில் 45 இருக்குது, 39, 45, 42, 45, 47, 45. ஸோ இதில் ரொம்ப க்ளோசஸ்ட் எதுன்னு பார்த்தா 47, 45, ரெண்டு ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து ஏவும் டியும் ஒரு ஷெடியூல் போட்டுடலாம், ஒரே ஒரு போட்டி போட வச்சிடலாம். அடுத்தது பி செக்ஷன் வந்தால் 39க்கும் க்ளோசஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 39 to 39 இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இந்த மாதிரியும் போட்டுடலாம். இதில் இன்னொரு கண்டிஷன் வைப்போம்,
a dot strength equal to b dot strength. ஸோ இப்போ எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கிற வேல்யூ டேரெக்டாகவும் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இ செக்ஷனுக்கும் பி செக்ஷனுக்கும் ஒரு ஷெடியூல், அதேமாதிரி ஹெச்சுக்கும் எஃப்க்கும் ஒரு ஷெடியூல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிளோடைய கம்பேரிசன் வந்து நம்ம டேபிளோடைய வேல்யூஸ் வச்சு கம்பைன் பண்ணி காட்டுறதுக்கு தான் செல்ஃப் ஜாயின். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.